இப்போ நீ ஒரு சுயநலம் சார்ந்த வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு எல்லாத்துலேயும் நான் சிரிச்சா என்ன கிடைக்கும், இதாக என்ன கிடைக்கும், இவங்களை பார்த்து ஷேக் ஹேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு ஒரு சுயநலம் சார்ந்த வாழ்க்கை தத்துவம் தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் யூ கோ பியாண்ட் யுவர் செல்ஃபிஷ்னஸ், உன்னுடைய சுயநலம் தாண்டிய எல்லாரும் நானும் எல்லாருங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையை நீ அடைகிற போது உன்னோட பிஹேவியரல் பேட்டர்னே மாறிடும். இப்போ சிவாஜி கணேசன் இருந்தார். அவர் கப்பலோட்டிய தமிழனாங்க மேக்கப் போட்டு ஒரு தலப்பா கட்டி கையில் ஒரு கொடையை கொடுத்துட்டு பஞ்சகச்சம் கட்டிட்டு தூத்துக்குடி தெருவில் இப்போ நீங்கள் சோகமாக நடந்து போனோன்னு டைரக்டர் சொன்னார்னா, அவர் தான் சிவாஜி கணேசனுங்கிறத மறந்துட்டு கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனாரை மைண்டில் கொண்டாந்துட்டு அதே மாதிரி அவர் தளர்ந்த நடை, ஜனங்கள்லாம் அவரை பார்த்தா நம்ம இவர்கிட்ட பேசினா ஜெயிலில் போட்டுருவான் வெள்ளைக்காரங்கிற மாதிரி பயந்துட்டு நடுங்கணும். ஸோ உன்னோட டோட்டல் ப்ரொஃபைல், பர்சனாலிட்டி, டாக்கு, வாக்கு எல்லாமே மாறி போகணும். அதே ஆளுக்கு ஒரு ரிக்ஷா பாபு வேலை கொடுக்குறான்னு வைய, அவர் கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு ஒரு முக்கா பேண்ட்டு போட்டுக்கிட்டு ரிக்ஷா பாபு ஆயிடணும். ஒரு வியட்நாம் வீடு சுந்தரம் கௌரவம் வக்கீல் ஆகிட்டாருன்னா அதுக்குள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நடக்கிறது கிடக்கிறதுலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவருக்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் கொடுத்துட்டா மீசை வச்சு தலையிலெல்லாம் வச்சு இடுப்பில் ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வரப்போது அதுக்குள்ள தோரணையில் வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் வரும். ஸோ ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன், அவர் ஒரு நார்மல் பர்சன். ஆனால் எந்த பாத்திரமாக மாறணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற தாரணைகளும் தோரணைகளும் வரும். தாரணைனா த ட்ரெஸ் கோட்ஸ், தோரணைகள்லாம் தி பேட்டர்ன் ஆஃப் பர்சனாலிட்டி. அந்த மாதிரி நீ உன்னை ஒரு மேனேஜரு மனுஷன் நினச்சிக்கிற வரைக்கும் உன்னோட பர்சனாலிட்டி மேனேஜராகவும் மனுஷனாகவும் தான் இருக்கும். நீ நான் கடவுள்னு நினைக்க ஆரம்பித்தேன்னா உன்னோட டோட்டல் சிஸ்டம் வில் பிகம் வெரி கிரேஸ்ஃபுல். கடவுள் அன்பாக இருப்பார், அதனால் நானும் அன்பாக இருக்கணும். கடவுள் கோபமே வராது, அதனால் எனக்கு கோபம் வரக்கூடாது. கடவுள் யாரையும் வெறுக்க மாட்டார், நானும் வெறுக்க மாட்டேன். கடவுள் சுயநலம் இல்லாமல் இருப்பார், பாரபட்சம் இல்லாமல் இருப்பார், பொறுமையோடு இருப்பார், அறிவோடு இருப்பார், ஆற்றலோடு இருப்பார், கிரியேட்டிவாக இருப்பார், க்ளீனாக இருப்பார், அழகுணர்ச்சியோடு இருப்பாருலாம் உனக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா அப்போ யுவர் பர்சனாலிட்டி வில் பிகம் தட் ஆஃப் எ காட். உன்னோட டோட்டல் பர்சனாலிட்டியே கடவுள் மாதிரி ஆகி போயிடும்.